ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஷாட்டும் ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஸோ நம்ம இது வந்து ப்ராக்ரஷன் எப்படி பண்ணணும். ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். ஆஸ் அ கோச்சா சரி பிளேயரும் சரி ஃபர்ஸ்ட் டெமோ ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பால் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். எதுனா அவங்களோட அந்த நீ என்ன ஷாட் பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க இருந்து நம்ம பால் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க வந்து அதை வந்து இன்டர்னலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க பேட்டிங் ஸ்டான்ஸ் போயிட்டு அங்க இருந்து அந்த பால் பொசிஷன் ரீச்சுக்கு இப்ப நாங்க ஸ்வீப் ஒர்க் பண்ணோம். ஸோ ஸ்வீப்போட லென்த் பாத்தீங்கன்னா குட் லென்த். ஸோ குட் லென்த்துக்குல இருந்து நான் பால் ஃபீட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு போயிட்டு அதை மேல இருந்து பேட் வரணும், கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ அடுத்த ப்ராக்ரஷன் அது தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து அண்டர் ஆர்ம் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். இங்க குட் லென்த்துக்கு அவரு நின்னத்துல இருந்து போய் அப்புறம் ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஓவர் ஆம். சோ இந்த மாதிரி ப்ரோக்ரஷன் பண்ணி தான் நம்ம போலிங்கே எடுத்துட்டு வரணும். சோ நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டாவே பால் ஃபீட் பண்ணிட்டு போலிங்க்கு வந்துடுறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்னலைஸ் சரியா பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால போலிங்ல நிறைய போலிங் போடும்போது பேட்டிங்ல அந்த ஸ்கில் ஒர்க் பண்ணும்போது தப்பா இருக்கும். சோ இப்படி நீங்க ப்ராக்ரஸா ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அந்த ஸ்கில் எந்த ஸ்கில் ஒர்க் பண்றீங்களோ அது சக்சஸா இருக்கும். தேங்க்யூ.